வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா மேகன் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேர்ல்டு லெவல்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரும்னா அதை வேற லெவல் வேகத்தில் பார்க்குறவங்க ஒரு சிலர் தான். அப்படி திறமையா தரமா தாறுமாறான வேகத்தில் வேலை பார்க்குறவங்க தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க பார்த்து வேலை செய்யணுங்கிறது தான் வழக்கம். கிடையாது அந்த பழக்கம். கரெக்டா நிக்கிறது எப்படி? பார்க்காம வரல. நிலநடுக்க வரும்போது டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கா? கை நடுக்கம் இல்லாத அண்ணன் இருக்காரு, கவலைப்படாதீங்க. இங்க டிக்கெட் மிஷினே திணறும் ஐயாவோட இக்கட்டான மூவ்ஸுக்கு முன்னாடி. பழகி இருக்கும்ல, அளவுக்கு தந்திரமா தட்டுவாரு. இன்னைக்கு வேணா ரோபோ வந்து ரொட்டி சொல்லலாம், ஆனா அந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுக்க முடியாது. பீட்சாவை பரட்டுறதுலயும் ஒரு புதுமையை புகுத்தி இருக்காருல்ல. மரத்தை வெட்டி சரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் பக்கத்திலேயே வேலையை இருக்கும் போது பயங்கர கஷ்டம். விஷயம் தெரிஞ்ச ஒரு வெட்டினா இல்ல, பாத்தீங்களா? டக்கு டக்குன்னு மேல ஏத்தணுங்கிற வேலை. பாசிங்கு இங்க எண்ணெய் தெரிக்காம சிப்ஸ் பொரிக்கணும். அதுக்கு அண்ணன் மாதிரி திறமா இருக்கணும். அரை கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் எய்ம் பண்ணி விடுவேன். மண்ணில கோடு போடுறதும் கலையா தெரியும். அண்ணன் பண்ணும்போது மட்டும் கண்ணாடி துடைக்கிறாங்களா இல்ல காப்பி அடிக்கிறாங்கன்னு தெரியாது. இன்சைடு அவுட் சைடு மாதிரி பண்றாங்க. மேஜை துடைக்கிறதையும் மரத்துல பண்ண முடியும். என்ன பண்றாரு? கண்டிப்பா முடியும். ஐயா இப்படிதான் குப்பை கொட்டுவாரு. தெரியும். பழக்கடையில ஈஸி ஆட்டை போட்டலாம் நினைக்க வேணாம். அந்த மாதிரி பழக்கமான பைப்லைங்க நிறைய பேர் இருக்காங்க. சைடா புடிச்சு தோலை மட்டும் உரிச்சிருவாங்க. மேடையில ஏத்தி விட்டா ஒரு மைக்கேல் ஜாக்சன் தான். வழுக்கி விடாம இருக்காரு. 3 வாக்குலயே 3 பைப்பை நகர்த்துவாரு ஒரே நேரத்துல. இவங்க எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸ்டேடியத்துல கேமராமேன் வேலை ரொம்ப கஷ்டம். ஆமா பொண்ணுங்களை மட்டுமே எடுப்பாங்க. ஜாலியா தான் இருக்கு அந்த வேலை இல்லையா? எடிட்டர் கரெக்ட்டா பிளேயரிங் காட்டணும், அந்த பாலிங் காட்டணும். ஆட் பண்ற வரைக்கும் ட்ராக் பண்ணி கரெக்ட்டா கழுகு கரெக்ட்டா ஏனா நம்ம கண்ணு அப்படியே அங்க தான் பயங்கர பீட்சா வெறியரு. கையில இருக்க மொத்தத்துக்கும் வந்துரும் போல. இது என்ன பாடுபடுதுன்னு பாத்தீங்கல்ல? இவங்க மண்ணள்ளி போடுறதுல 3 கோர்ஸ் முடிச்சவங்க. திரும்பி வரதையும் கரெக்ட்டா பிடிப்பாங்கல்ல. அவர் சட்டை தான் போட மாட்டாரு. சிலிண்டரா கரெக்ட்டா போடுவாரு. கரெக்ட்டா உள்ள போகுது. கூட்டமான கடையில பரோட்டா சொன்னோமா ஆண்டி அணுகவும் கல்லுட்டு கூட மிஸ் ஆகாது. மத்தவங்க மிஷின் ஆன் பண்றதுக்குள்ளேயே 3 துண்டு போட்டுருவாரு. ஆனா நம்மங்க அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாரு. ஸ்டாம்ப்ல அடிச்சு கூட சத்தியம் பண்ணலாம். மெய்யால கவர்மெண்ட் ஆபீசர் தான். கத்திரிய புடிச்சிட்டு நிக்கிறதெல்லாம் வேலையா? ஆனா அப்படி ஒரு வேலை இருக்கு. துணிய வெட்றாங்க. அப்படியே அது கூட இதாவதா? அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கே பயிற்சி வேணும். நல்ல ஷார்ப்பா இருக்கும் போல இருக்கு. அத ஸ்பீடா வெட்றதுக்கு இவரு தான் வேணும். நாமெல்லாம் ஃப்ரூட் நிஞ்சா விளையாடுவோம், அவரு வாழ்வாரு. என்ன பயங்கர ஷார்ப் இல்ல கத்தியை விட அவரு எப்படி வந்தாலும் பிடிப்பாரு. பார்க்கவே மாட்டாரு. நாளே போதும். எதுக்கு போறாரு? பணியாரம் தானா பறக்கும். ஹோட்டலுக்கு வந்தாலும் அவர் ஒத்தையால ஆர்டர் எடுத்து சமாளிப்பாரு. டீ புடிச்ச வீட்டுல டக்குன்னு எப்படி போடுறாங்க? அப்படிதான் அவர் மேல பார்த்துட்டே வேலை பார்ப்பாரு. இங்க பழத்தை பேக் பண்ணி பெட்டியில எடுக்கணும். அதை சீக்கிரம்
ஒண்ணு பண்ணனும்னா அக்கா தான் எட்டி உதைக்கணும். பாஸ்கெட் பால்ல கோடு போடுறதெல்லாம் மிஷின் பண்ற வேலை இல்ல. ஓ இந்த லைன் அவங்கள மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்ணவும் முடியாதுல்ல. நேக்கா கவர் பண்றது எல்லாருக்கும் வராது. என்னடா பண்ற? எப்படி பண்றாரு இத? கோக்க கவர் பண்றதுல அண்ணன் கெட்டிக்காரரு. சூப்பரா கூட விருக்குன பண்ணி பாத்துருக்கீங்க. கால்ரிங் பண்றாங்க. என்னது இது? பணம்ன்றாங்க. ஊர்ந்து பார்த்தே கணக்கு போட்டுருவாங்கல்ல. எவ்வளவு இருக்கு மேடம்? சாக்ஸ காலுக்கு போடுறதுக்கே திணற பைபிள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் அக்கா வந்து டியூஷன் போங்க. டேபிள் அரேஞ்ச் பண்றதுல அவங்கள அடிச்சுக்க முடியாது. போடு. அழகி இருப்பாங்களா? ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களா? அவர் அலப்பற கிளப்புறவரு, மரத்துண்ட பொளக்குறவரு. அவர் கத்திய விட்டாருன்னா ஓ வெக்காரா. போதாரும் படுது. நல்லா இருக்கே இந்த கத்தி. கூட கில்லி மாதிரி ஹேண்டில் பண்றது எப்படி? இந்த வச்சிக்க. அவர் பானிபூரி மாதிரியான ஐட்டத்தை பதமா பொரிப்பாரு. என்னது இது? எங்க பொரிக்கிறாருப்பா? என்னப்பா இது அவ்வளவு பெருசாயிடுச்சு? கோலா உருண்டை மாதிரி இருந்தா கொஞ்சம் உலக உருண்டையை மாத்தி விட்டுருவாரு. அவங்க நூடுல்ஸ் மாதிரி ஐட்டத்தை சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட். என்ன இது? நூடுல்ஸா? நூடுல்ஸ் ஆடிக்கிட்டே சமைக்கிற எஃபெக்ட் கொடுக்கறது அவங்களோட இன்புட். இவங்க அடங்காத தண்ணியும் அலேக்கா வருவாங்க. சிகரெட் பொட்டியை மடிக்கிறதுலயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த ஸ்பீடு தான் அவங்கள்ட்ட சீக்ரெட்டா இருக்கு. சீட் எடுக்கிறது அட்டையை மடிக்கிறது பொட்டி போறதுன்னு பட்டை கிளப்பாங்கல்ல. பேண்ட்டை மடிச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்க முடியாது. பல மாதிரி கூஞ்சிருந்தாலும் மடக்கி போட்டுருவாரு. அகண்ட கடாயி பயங்கர பெருசு. ஐயாவோட திறமை அதை விட பெருசு. சிந்தாம அலை அடிக்க வச்சாரு பாத்தீங்களா? ஒரு மாதிரி கிடக்குற சப்பாத்தியே சுட்டு எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? நேக்கும் மாஸ்கும் இருக்கு. இவர் ஒருத்தர் போதும். ஃப்ரைட் ரைஸ் போடுறதுல என்ன புதுமையா காட்டிட முடியும்? ஐயோ எதுக்கு இந்த வேலை? தலையை சுத்தி திறமையை கட்டிட முடியும். இவர் தேங்காய் உடைக்கிற டெக்னிக்கே வேற மாதிரி இருக்கும். செக் பண்ற வேலை உங்களுக்கு. ஸ்பீக்கர் செக் பண்றாங்க. கொத்தா எடுக்கிறது எப்படி? ஷெல்ஃப செட் பண்றதுல அவரு பொட்டி போட்டவரு. தெரிய மாட்டேங்குது. இவங்க வேலையை வேகமா செய்யணுங்கிறது தான். ஆமா 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 ரேஸ்ல அந்த இது டக்குன்னு குறிக்கணும். செகண்டுக்குள்ள 4 டயரை நறுக்குன்னு மாத்தி விட்டுருவாங்க. ஊருப்பட்ட ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தரே போதும். அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்ல. இவர் கூச்சமாவே எதுக்கு நறுக்கிறாருன்னு குழப்பம் வருதா? மாவை கூந்தல் மாதிரி எடுத்து காட்டுறது நீங்க பாத்துருக்கலாம். ஆனா எப்படி போடுறாங்கன்னு பாத்துருக்கீங்க? ஹாஃப் பாயில திருப்பறதுல கலர் போடுறாங்க. அண்ணனோட பொழப்பே அதுதாங்க. முட்டை போட்ட கோழியே பெருமைப்படுற அளவுக்கு முறையான திருப்பம் அது. வீல டயர்ல மாட்டுறதுக்கு இவருக்கு டூலெல்லாம் தேவையில்ல. தட்டி மாட்டிட்டாரு. கழட்டி எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுறது இல்ல. சீட்டு கட்ட ஷஃபிள் பண்ணி பார்த்திருக்கலாம். இவர் தட்டு கட்டையே தரம் விரிப்பாரு. பாஸ்கெட்பால் பிளேயரை டயரை மாத்த விட்டா தட்டி தட்டியே வேலையை முடிச்சாரு. எதுக்கு அங்க பிடிச்சாரு? இந்த வீடியோவோட முடியுது. இந்த வீடியோல இருந்து வேலையை வேகமா செய்யற, அதுவும் வேற லெவல்ல செய்யற ஒரு சிலர் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்த ஒர்க்கர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் யாருங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுங்க. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்கவங்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படி இவ்வளவு வேகமா இது பண்றாங்கன்னு தெரியல. இந்த டப்பால அந்த பாட்டில வந்து சூப்பரா இது நம்மளுக்குமே அது ஈஸியா
இப்ப நம்ம ஏதாவது அடுக்கணும்னா அந்த டப்பால இருந்து அப்படி ஒரு தள்ளுதல்னா அந்த அப்படி பக்கம் பின்னாடி ஓபன் பண்ணி விட்டு இப்படி ஒரு தள்ளுதல்னா வந்துரும். அதுக்கப்புறம் அந்த இளநீர் அழகா வெட்டி ஆமா கொடுத்தாங்க ஆமா இல்ல. நம்ம ஊர்ல இப்படி போட்டு சீவுவாங்க, அவங்க இப்படி இப்படி வெட்டி அழகா அதோட அது தலையை அப்படியே பார்ட் மாதிரி வந்துருச்சு. எடுத்துட்டு சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆமா ஆமா எல்லாமே பயங்கர ஸ்பீடா Fast ஆ பண்றாங்க. அந்த பண்றாங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் தேவலாம சுத்துறாங்க. இதெல்லாம் மேல கொட்டிருச்சுன்னா அவ்வளவுதான். எப்பவும் மாதிரி இருக்காது அதெல்லாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்